ஏதாவது சிம்பிள் ரெமெடிஸ் இப்போ நெறைய குழந்தைகளுக்கு என்ன பொறுத்தவரைக்கி, அந்த சளி தொந்தரவு, அப்புறம் மோஷன் சிக்னஸ் அந்த ரொம்ப கான்ஸ்டிபேட் ஆறது, மலச்சிக்கல் மாதிரி வர்றது. இதுக்கு ஏதாவது சின்ன சின்ன தீர்வுகள் உணவு முறை மூலமாவே இருக்கா? சளி பிடிக்கிறது. ம். சளி பிடிக்கிறதுன்றது வந்ததுன்னா, தக்காளி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ம். அ புளிப்பு சுவை எந்த குழந்தைக்கு அதிகமா உள்ள சேர்ந்துக்கிட்டே இருக்கோ, அவங்களுக்கு அதிகமா சளி பிடிச்சுக்கிட்டே இருக்கும். ம். தக்காளி அந்த சளி பிடிக்கிற சமயத்துல அதுக்காக நான் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண சொல்லல. ம். அந்த டைம்ல கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறது கொஞ்சம் இஞ்சி, அ பூண்டு ம். அந்த மாரி ஐட்டம்ஸ கொஞ்சம் சமையல்ல சேர்த்துக்கலாம். ம். இல்ல அ கசாயம் மாதிரி ஏதாவது குடுக்கலாம் அப்படின்னா, நம்ம பிளெயினான கசாயம் நம்ம ஜென்ரலா சின்ன வயசுல 5 மருந்து மாரி போட்டுருப்போம் இல்லையா? ம். இஞ்சி, ம். துளசி, ம். மிளகு, ம். ஓமம், திப்பிலி அந்த மாரி ஏதாவது ஒரு ம். 5 மருந்து. ம். அது மட்டும் திப்பிலிய விட கடுக்காப்புக்கு போடலாம். ஏன்னா ம். கடுக்கா போட்டோம்னா, மோஷனும் நல்லா ஃப்ரீயா போயிடும். இத ம். மட்டும் போட்டு வாரம் வாரம் இப்போ ஒரு பனிக்காலம், அதாவது மழையிலேருந்து பனியா மாறும்போது சளி பிடிக்கும். ம். அப்புறம் பனியிலேருந்து வெயிலுக்கு வரும்போது சளி பிடிக்கும். ம். அப்புறம் வெயில்லேருந்து மழைக்கு போகும்போது சளி பிடிக்கும். ம். இந்த மாற்றம் காலநிலை மாற்றம் ஏற்படும்போது தான் சளி. இல்லைன்னா கழிவுகள் வெளியே வர்றது தான். ம். இதுக்கு எந்த சளி இருக்கோ அதுக்கேத்த மாரி நம்ம வயிறு சளினா இஞ்சி கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம். நெஞ்சு சளினா மிளகு கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம். ம்.